ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பருத்திப்பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பருத்திப்பாலில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே இதை குடித்தா ரொம்ப நல்லது. அல்சர் இருக்கவங்க இதை டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துகிட்டு வந்தால் சீக்கிரம் குணமாகும். வின்டர் டைமில் அடிக்கடி சளி பிடிக்கும். அப்போது வீக்லி ஒன்ஸ் இதை எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நெஞ்சு சளி இல்லாமல் இருக்கும். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பருத்தி விதையை நல்லா 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 hours ஊற வச்சுக்கோங்க. இந்த பருத்தி விதையை அரைக்கிறதுக்கு 2 hours முன்னாடி நம்ம 1/4 கப் பச்சரிசியை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஊற வச்சுருங்க. பருத்தி விதை 8 hours ஊறின பிறகு அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த சக்கையை துற போட்டுறதுங்க. மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இப்போ பால் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 300 கிராம் வெல்லம் எடுத்து அதை நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பாலை குக்கரில் சேர்த்து அதோடு நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சரிசி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிரும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா திக்காக எல்லோயிஷ் கலரில் வந்துருச்சு. இப்போ நல்லா கொதி வந்த பிறகு நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு சுக்கும் ஏலக்காவையும் நல்லா பொடி பண்ணி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருந்த தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பருத்திப்பால் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய கிட்ஸ் இதை ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணாங்க. 2 பேத்துக்குமே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் உங்களோட கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.